அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் என்பது குழந்தைகளின் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு புத்தகம் அல்ல. அவர்களின் அறிவை ஒளிர செய்து, ஒழுக்கத்தை வளர்த்து, எதிர்காலத்தை உயர்த்தி, ஆகிரத்தை வெற்றியாக்கும் அல்லாஹ்வின் அருள்மிக்க ஓர் வழிகாட்டியாகும். இன்றைக்கான தலைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்ன? குர்ஆனின் அற்புதமான தாக்கம். பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. வாருங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் ஒரு போட்டி உலகமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் டாக்டராக ஆக வேண்டும், இன்ஜினியராக ஆக வேண்டும், விஞ்ஞானியாக ஆக வேண்டும், பெரிய அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். தவறு கிடையாது. ஆனால் ஒரு கேள்வியை நம்மிடம் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாம் அவர்களின் எதிர்காலத்தை கட்டுகிறோமா அல்லது அவர்களின் உள்ளத்தை உடைக்குகிறோமா? இன்று சமூக வலைத்தளங்களில் என் மகன் இதை முடித்தான், என் மகள் இந்த பரிசை வாங்கினாள், இந்த பள்ளி, இந்த ஸ்கூல், இந்த ரேங்க், இந்த சேலரி என்று ஒப்பீடுகள் மட்டுமே நிறைந்திருக்கின்றன. இன்று குழந்தைகள் புத்தகத்தின் சுமையால் அல்ல, ஒப்பீட்டின் சுமையால் சோர்ந்து போகிறார்கள். குர்ஆன் குழந்தையின் மூளையை எப்படி மாற்றுகிறது? இன்று விஞ்ஞான உலகமே கூறுகிறது, தொடர்ச்சியான வாசிப்பு, மனப்பாடம், மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் மூளையின் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. குர்ஆன் இந்த மூன்றையும் ஒன்றாக கொடுக்குகிறது. ஆனால் ஒரு ஹாஃபில் குழந்தையின் கவனம், நினைவாற்றல், மொழித்திறன், பகுத்தறிவு ஆகிய அனைத்தும் இயற்கையாக வளர ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நினைவில் வைத்துக் கொள்ள நிச்சயமாக குர்ஆனை எளிதாக்கியுள்ளோம். ஃபஹல் மின் முத்தகிர். ஆனால் இந்த அருளை பயன்படுத்திக் கொள்வோர் எத்தனை பேர்? குர்ஆன் ஒழுக்கத்தை உருவாக்குகிறது. இன்று உலகத்தில் அறிவு இருக்குகிறது, ஆனால் அமைதி இல்லை. தொழில்நுட்பம் இருக்குகிறது, ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா? அறிவுக்கு வழிகாட்டி இல்லை. குர்ஆன் அறிவை மட்டும் தருவதில்லை, அதை பயன்படுத்தும் ஒழுக்கத்தையும் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டபோது சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவருடைய குணநலன் முழுவதும் குர்ஆனாகவே இருந்தது. அதாவது குர்ஆன் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, ஒரு மனிதரை உருவாக்கும் பாடத்திட்டம். இன்று சமூகம் குழந்தைகளை எப்படி பாதிக்குகிறது தெரியுமா? இன்று மொபைல், ஷார்ட் வீடியோ, கேமிங், கம்பரிஷன், கம்பெடிஷன், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ் இவை அனைத்தும் குழந்தையின் மனதை தினமும் இழுத்து செல்கின்றன. ஒரு குழந்தைக்கு இன்று தெரிந்திருக்கிறது சூப்பர் ஹீரோ, ஃபுட்பால் பிளேயர், சினிமா ஸ்டார். ஆனால் பத்ர் போரில் போராடிய சஹாபாக்கள் தெரியாது. இது யாருடைய தவறு? குழந்தைகளுடையதா? இல்லை, நம்முடையது. குர்ஆன் குழந்தைகளுக்கு என்ன தருகிறது தெரியுமா? குர்ஆன் நினைவாற்றல், கவனம், தன்னம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யும் அறிவு, அல்லாஹ்வின் பயம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல், நல்ல மொழி, நல்ல சிந்தனை, நல்ல எதிர்காலம். இமாம்களின் பொன்மொழிகளில் இருந்து குர்ஆனுடைய சிறப்புகளை பார்ப்போம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன் அஸமத் கீமத்துஹு. குர்ஆனை கற்றவரின் மதிப்பு உயர்ந்து விடுகிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அறிவை கற்க முன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள், அந்த ஒழுக்கத்தை உருவாக்குவது குர்ஆன். மேலும் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை விட்டு வாழும் இதயம் மீன் தண்ணீரை விட்டு வாழ்வது போன்றதாகும். இன்று பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளின் உலக எதிர்காலத்திற்காக பலவற்றை செய்கிறோம். டேப்லெட் வாங்கி கொடுக்குகிறோம், போன் வாங்கி கொடுக்குகிறோம், லேப்டாப் வாங்கி கொடுக்குகிறோம், டியூஷன் வகுப்புகளை அனுப்புகிறோம். ஆனால் அவர்களின் ஆகிரத்திற்காக குர்ஆனை அன்போடு கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல ஆசிரியரை தேடுவதில் அதே அளவு அக்கறை செலுத்துகிறோமா? சிந்திப்போம். உலக வெற்றி சில ஆண்டுகளுக்கானது, ஆனால் குர்ஆன் தரும் வெற்றி நிரந்தரமானது. அன்பான பெற்றோர்களே, ஒரு நாள் உங்கள் செல்வம் உங்களோடு வராது, உங்கள் வீடு வராது, உங்கள் பதவி வராது. ஆனால் குர்ஆனை மனப்பாடம் செய்த உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் செய்வார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ராஉ அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமை நாளில் தன் தோழர்களுக்காக பரிந்துரை செய்யும். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகூல் லி ஸாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. குர்ஆனை மனப்பாடம் செய்த தோழரிடம் கூறப்படும், ஓதுவீராக, உயர்ந்து கொண்டே செல், உலகத்தில் ஓதியது போன்று ஓதிக்கொண்டே செல்வீராக. அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தை மருத்துவராக மாறுவது சமூகத்திற்கு ஒரு பெருமை. ஆனால் குர்ஆனுடன் வாழும் நல்ல மனிதராக மாறுவது இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு வெற்றி. எனவே உங்கள் குழந்தையின் கைகளில் உலக புத்தகங்களை மட்டுமல்ல,
அல்லாஹ்வின் கிதாபையும் கொடுங்கள். ஏனெனில் குர்ஆன் அவர்களின் நேரத்தை எடுத்துக்கொள்ளாது, அவர்களின் வாழ்க்கையை உருவாக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? வீடு அல்ல, நிலம் அல்ல, வங்கி இருப்பு அல்ல, அல்லாஹ்வின் கிதாபாகிய குர்ஆன் ஆகும். ஒரு நல்ல மருத்துவரை உருவாக்குவது ஒரு பல்கலைக்கழகம், ஒரு நல்ல பொறியியலாளரை உருவாக்குவது ஒரு கல்லூரி, ஆனால் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவது குர்ஆன் மட்டுமே. எனவே இன்று முதல் நம் குழந்தைகளுக்கு உலக கல்வியுடன் சேர்த்து அல்லாஹ்வின் கிதாபாகிய குர்ஆனையும் வழங்குவோம். அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களின் ஆகிரத்தையும் ஒளிமயமாக்குவோம். குர்ஆனுடன் அவர்களை இணைப்போம். அல்லாஹ் நம் அனைவரின் பிள்ளைகளையும் குர்ஆனின் மக்களாக ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.